ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேச்சு ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன தான் வெயில் அடித்தாலும் நம்ம பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டில் லீவில் இருக்காங்க, ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது ஒரு ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸோடு ஒரு காஃபியோ ஒரு டீயோ சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அது வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு செய்ய போகிறாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த 1.5 கப் கடலை மாவுக்கு கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு போடுறப்போ அது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ஒரு 2 பச்சை மிளகா, காரம் இது கம்மியாக தான் இருக்கும், சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நான் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் இந்த உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம ஒரு பக்கம் இந்த எண்ணெயை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா, அந்த எண்ணெயை ஒரு கரண்டி அளவு எடுத்து, ஒரு குறுக்கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இதோட கிறிஸ்பியாக வரதுக்காக சூடான எண்ணெயை சேர்க்குறோம். இப்போ சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாங்க. தண்ணி இந்த மாவு பதம் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இதுவாக இருக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம மாவு. இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன கடாய் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம நிறைய பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப அகலமாக வச்சிட்டோம்னா அது எண்ணெய் நிறைய பிடிக்கும், ரீயூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கரைச்சி வச்சது. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் போடுறப்போ நல்லா ஃபுல்லில் தாங்க இருக்கணும். பாருங்கள், நல்லா காஞ்சி நம்ம போட்டு அடுத்த செகண்டே நல்லா மேலே பொங்கி வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாவில் நிறையாவே எடுத்து போட்டுக்கலாம். நான் கடாய் சின்னதுன்றதால கொஞ்சம் சின்ன சின்னதாகவே எடுத்து போட்டுக்கிறேன். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும் எடுக்கும் போது. இப்போ போட்டுட்டேன், நல்லா பொரியுது. இப்போ பொரிஞ்ச உடனே நம்ம எண்ணெய் காஞ்சதுனால சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே நல்லா சீக்கிரமாக கருகிடும், உள்ளே வேகாது. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடணும். இந்த பலகாரம் போடும் போது தாங்க எண்ணெய் நல்லா சுட சுட இருக்கணும். போட்ட பிறகு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் இருக்கிறத மாவை போட்டு நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சூப்பரான இந்த கடலை மாவில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு கொடுக்குற இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அவங்களும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறது நம்ம குழந்தைங்களையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோம், நம்மளுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. Thank you.